சார் நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா சீனிவாசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, ஈசன் எழில்வெளியன் அவர்களை பத்தி சொல்லுங்க, அவருடைய தொழிலை பத்தி சொல்லுங்க. ஈசன் எழில்வெளியன் பர்னிச்சரு அவங்க 2 தலைகட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் சிறந்ததாக சேலத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஆர்வலர், சமூக ஆர்வலர், மரக்கன்று நடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் இன்னைக்கு சேலத்தின் முகம், எழில் முகம் சேலத்தின் முகம், ஈசன் எழில் பண்ணுறாரு. அதனால் இது மாதிரி மேடையில் சொன்ன மாதிரி இன்னும் பதிப்பகம் இன்னும் 2 போட்டாங்கன்னாக்கா இன்னும் நிறைய இருக்குது. அதை போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சேலத்தின் மக்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவர் கூடயே இருந்திருக்கீங்க, சம்பந்தி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அவருடைய தொழில் ரீதியாக அவரோட கடையில் பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட அவருடைய வியாபாரங்கள் அவர் கையாளுற விதங்கள் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப அன்பா நடந்துக்குவாரு. அதாவது யாரு வந்தாலும் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி, எங்க வீட்டு பிள்ளைன்றாங்களா அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியோட இவரும் ஒருத்தர் மாதிரி தான் அவர்கிட்ட பண்ணுவாரு. அதே மாதிரியே அவர் பண்ற வியாபார நோக்கோடு இல்லாத நல்லதா கொடுத்து நல்லபடியா வச்சிருக்கணும்ன்ற எண்ணத்துல செய்வார். ஆமா, தொழில் அவரை பார்த்து தொழில்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க வியந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருந்தாக்க கஸ்டமர், அதாவது நம்மகிட்ட வரவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும். அதுதான் இது ஈசன் எழிலோட தனித்திறமை. இந்த புத்தகம் வெளியிட்டு இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நபரா இதுவரையிலுமே நம்ம சேலத்தை பத்தி புக்கை வெளியில அதிகம் யாரும் விட்டதில்லை. இப்ப இவரு தான் ஃபர்ஸ்ட் விடுறாரு. அது விடக்குள்ள இதுக்கு முன்னே விட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியல. விட்டுருந்தாலும் அது அவங்க வருத்தப்பட வேண்டாம். இது இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது அவர் நம்ம சேலத்து மேலே இருக்கிற டிஆர்ஓ சொன்ன மாதிரி அந்த மண்ணு மேலே இருக்கிற பற்று அதிகம். இப்போ டிஆர்ஓ பேசினாரு, அந்த மண்ணு மேலே இருக்கிற பற்றும் ஆசையும் தான் அவரை இந்த மாதிரி எழுத தூண்டி இருக்குது. அதனால அவர் இன்னும் நல்லா வருவார், நல்லா பண்ணுவார். நன்றி, வணக்கம்.